கவின் டெய்லர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா வானகரத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு வில்லா சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி செக்யூர்டு கேட்டட் கம்யூனிட்டி சொல்லணும். நிறைய வீடுகள் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 30 feet ரோடு. இது நல்ல வந்து ஒரு பெரிய ரோடு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. கிட்டத்தட்ட 16 வருஷம் ஓல்டு வீடு. பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகலாம். பெயிண்டிங் சின்ன ரெனோவேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் தேவைன்னா. சில கதவெல்லாம் டேமேஜஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். நல்ல ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 58 அடி ஃப்ரண்டேஜ். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 58 அடி ஃப்ரண்டேஜ். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பிளாட்டை வாங்கி இவங்க ஒன்றா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பிளாட்டு 58க்கு 51 சைஸு. 58 அடி ஃப்ரண்டேஜ், 51 அடி லென்த்து. 2960 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா. 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி. அண்டர் கிரவுண்ட் EB பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட்டில். இவங்க எல்லாமே ரன்னிங் வாட்டர், ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே ரன்னிங் வாட்டர். போர் இருக்குது வீட்டுக்கு. சவுத் ஃபேஸிங் லேண்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. சைடில் செட்பேக் வீட்டு தான் வீடு வந்து கட்டிருக்காங்க. ஃபுல்லாக செட்பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. போகலாம். இங்கே கார்டனுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் பாருங்கள், சுற்றி வரலாம். இங்கேயும் நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி சர்வெண்ட் உள்ளே வரணும்னா அதுக்கான வழியும் இருக்குது. பின்னாடி துணி துவைக்கிறதுக்கு கல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பின்னாடி கார்டன். கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கார்டன் இருக்குது. நல்லா மரங்கள் வச்சு கார்டனும் எனக்கு தேவை அப்படின்னா இந்த வீட்டை வந்து சூஸ் பண்ணலாம். பக்கத்துலேயே அப்போலோ ஹாஸ்பிட்டல், ரொம்ப நியர்பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. பலாமரம், நல்ல வளர்ந்த ஒரு பலாமரம், 10 வருஷத்து பலாமரம் இருக்குது. பக்கத்துலேயே மாமரம் இருக்குது. வாழை மரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அங்கே போர் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு வேப்ப மரம், நல்ல மரங்கள் இருக்குது. ரொம்ப அமைதியாக வில்லேஜ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏரியா ரொம்ப அமைதியாக, குருவி காக்கா கத்துற சத்தம்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏரியா. கேட்டட் கம்யூனிட்டின்றதால் நீங்கள் அப்ராடில் இருந்தாலும் வீடு இங்கே வந்துடலாம். நிறைய பேர் கேட்டட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. EB கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். உள்ளே நம்ம போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. டோர் வந்து அப்போ 16 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டோரு. கண்டிப்பாக நீங்கள் டோர் மாற்றுறது நல்லாயிருக்கும். ஒரு கிரில் கேட் என்ட்ரன்ஸில் போட்டுட்டு டோர் நீங்கள் மாற்றலாம். டோர் நல்லா தான் இருக்குது, எதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து நீங்கள் மாற்றுறீங்க இன்னும் நல்லாயிருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஏன்னா எங்கேயுமே ஏர் கிராக் கூட எதுவும் கிடையாது பில்டிங்கில். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகிருக்கு. அதுதான். கீழே வந்து இந்த டைல்ஸே வால்பேப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து டைல்ஸ் தான். இந்த ஹாலில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2த்துக்குமே மஸ்கிட்டோ நட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹால்லேருந்து உள்ளே வந்தோடனே இங்கே வந்து டைனிங்க்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டைனிங்க்கு தனியாக இடம் இருக்குது. வந்து டைனிங் ஏரியா. ஹால் முடிஞ்சோடனே இங்கே வந்து ஒரு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது. நான் சொல்ல இல்லைங்களா, பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிருப்பாருங்க. இந்த இடம்லாம் வந்து பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகிருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம், அதையும் பார்த்துடலாம். இந்த டோரும் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டோரும் டேமேஜ் ஆகுது. நிறையா ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன். இதுவும் நீங்கள் மாற்றணும். ஒரு காமன் பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப், இது இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது இடம். இந்த பக்கத்துலேயே வந்து பாத் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன கான்செப்டில் பண்ணாங்கன்னு தெரில. இப்போ டைரெக்டாக வந்து உங்களுக்கு வாட்டர் போகிறதால அது மாதிரி பண்ணியிருக்கலாம்.
டேரெக்டாக எஸ்டிபிக்கு வாட்டர் போகிறதால அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. செப்டிக் டேங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் குளிக்கிற வாட்டர் சீக்கிரமாக ஃபில் ஆயிரும். பட் இது வந்து டேரெக்டாக எஸ்டிபி கனெக்ஷன் இதில் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே வரலாம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இதுவும் நீங்கள் வந்து மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து செங்கல் மண் ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு கட்டியிருப்பாங்க. கிச்சனும் நல்லா வந்து பெருசாக தான் இருக்குது. ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சர்வெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சர்வெண்ட் உள்ளே வரதுக்கான வழி, வாஷ் ஏரியா, இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வச்சுக்கலாம். இங்கே எதாவது நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லீக்கேஜ் தான் நம்ம இருக்கிறது. இதெல்லாம் பெயிண்டிங் தான். பைப் லைன் எதாவது போச்சுன்னா உங்களுக்கு இந்த பைப் லைன் வர இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அது க்ளீன் பண்ணிங்கன்னா சரியாயிடும் உங்களுக்கு. இந்த ஒரு இடம் இதுக்கு பார்க்கணும். பின்னாடி வீட்டுக்கு உள்ளே வந்துக்கலாம். லேபர் அடுத்து இது வந்து பூஜை ரூம். அழகாக ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூம் வச்சுருக்காங்க. மேலே ஸ்லாப்ஸும் இருக்குது. அடுத்து ஒரு பெட்ரூம் கீழே பார்த்துடலாம். கீழே ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத் இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க காற்று வசதிக்காக. பாத்ரூமும் நீங்கள் வந்து இது ஒர்க் இருக்குது. மேலே கெய்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ மேலே போகலாம். மேலே படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணல. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியல, இத்தனை வருஷமாக. ஏன்னா கேப் இருக்குது. குழந்தைங்க ஏதாவது இறங்கும்போது ஸ்லீப் ஆச்சுன்னா கூட கீழே வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பீல் ஆஃப் ஆகிருக்கு பாருங்கள். பெயிண்ட் பீல் ஆஃப் இருக்குது. க்ளீன் பண்ணி ஒரு நல்ல பட்டி பார்த்துட்டு 2 டைம் பட்டி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ், ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பால்கனி போகிறதுக்கு வழி இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இங்கே காமன் பாத்ரூம். காமன் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க. காமன் வெஸ்டர்ன் டைப் பாத்து. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். அடுத்து இது ஒரு பெட்ரூம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி ஆகணும். ரெனோவேஷன் ஒர்க்கே இருக்குது உங்களுக்கு கொஞ்சம். இதில் இந்த 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. ஏன்னா காமன் கொடுத்ததால இது ஒரு பெட்ரூம் வித் பால்கனி அட்டாச்சு. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு. இதில் 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் பேஷன். அடுத்து இங்கே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் ரூமுக்காக வார்ட்ரோப் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே வந்து பாத்ரூம். ஜக்கூசி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இப்போ பால்கனி பார்க்கலாம். இந்த ரோட் வியூ பால்கனி, நல்ல ஒரு பெரிய பால்கனி. மாமரம் வந்து நல்லா காய்ச்சி இங்கேருந்து பறிச்சிக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு இருக்குது. பலாவும் அது மாதிரி தான். பலாவும் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து கார்டன் வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரோட் வியூ. பக்கத்தில் வீடு ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. இப்போது நம்ம வந்து இது வந்து ஹால்லேருந்து பால்கனி போகிற வழி. இப்போ நம்ம ப்ரைஸ் பார்த்துக்கு வருவோம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2.40 crore கோட் பண்ணுறாங்க. இப்போது 2960 ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 7500 ஸ்கொயர் ஃபீட் நெகோஷியபிள். 7500 நீங்கள் போட்டிங்கன்னா 2.27 crore சம்திங் வந்துடும். ப்ளஸ் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிருக்காங்க. வீடு பழைய வீடு. நீங்கள் 1000 rupees போட்டால் கூட 18 லட்ச ரூபா வந்துடும். 18.5 lakhs வந்துடும். பார்த்தீங்கன்னா 2.40 இந்த ரேஞ்செலாம் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியேஷன் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து செல்லர்கிட்ட பண்ணிக்கலாம். இவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. அதனால தான் வீடு நிறைய மெயின்டைன் பண்ண முடியல அவங்களால. மேலே வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. கார்டன் இங்கே வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ ரெண்ட்டுக்கோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நான் ரெண்ட் அவுட்டும் பண்ணி கொடுக்குறோம். என்னோட கவின் ரெண்டல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் எங்களுக்கு போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ.